So substation equipments. So next equipment is surge arrestor. What is surge arrestor? Lightning arrestor. Okay, surge arrestor, lightning arrestor. Surge arrestor made of zinc oxide like this provides the primary protection against over voltage caused by external sources. So external sourcesலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லைட்டிங்கு அண்ட் பை சிஸ்டம் டிஸ்டர்பன்ஸ் சுவிட்சிங் பண்ணுற டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். தட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் என்ன வந்தாலும் அதான் சுவிட்சிங் ப்ளஸ் லைட்னிங் வந்தாலும் இட் கேன் பி ஃபால்ட் ஆன் த கிரவுண்ட் பண்ணும். ஓகே, அந்த பர்டிகுலர் ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட் வந்து கிரவுண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜ் அரசு வச்சுருப்பாங்க. And designed with MCOV, miniature circuit breaker voltage, energy, capability, pressure, influx capability. Okay. So இதான் வந்து பார்த்தீங்கன்னா we have surge arrestor ஓட மெயின் பர்பஸ் வந்து லைட்னிங் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு பிளஸ் சுவிட்சிங்கை வந்து கிரவுண்டுக்கு செட் பண்றது தான் சர்ஜ் அரஸ்டர் வச்சிருப்பாங்க. ஸோ திஸ் ஆர் சர்ஜ் அரஸ்டர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் போத் சைடும் we have surge arrestor. So transformer both side we have surge arrestor. So these are all the line termination substation. So line termination substation. So we have wave trap. What is the purpose of wave trap? Wave trap என்ன பண்ணும்? PLCs என்ன? பவர் லைன் கேரியர் கம்யூனிகேஷன். ஓகேவா? வேவ் ட்ராப் என்ன பண்ணோம்னா பவர் சப்ளையும் கம்யூனிகேஷன் சப்ளையும் செப்பரேட் பண்றதுக்கு we have வேவ் ட்ராப். ஓகே, வேவ் ட்ராப் வச்சிருப்பாங்க. So power supply plus பவர் சப்ளையும் கம்யூனிகேஷன் சப்ளையும் வந்து செப்பரேட் பண்றதுக்கு we have வேவ் ட்ராப் வச்சிருப்பாங்க. சிவிடினா கெப்பாசிட்டி வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் சிவிடின்னு வச்சுப்பாங்க. சிவிடி வந்து பாத்தீங்கன்னா we can take the voltage எடுப்பாங்க பிளஸ் for measuring as well as protectionக்கு சிவிடி மூலமா we taken the voltage and protection. and surge arrestor lightning arrestor surge arrestor வச்சிருப்பாங்க. bus post insulated by this bypass insulator. so insulator வந்து பாத்தீங்கன்னா we have bypass insulator எல்லாம் வச்சிருப்பாங்க. the line termination substation எந்த லைன் வந்து முடியுது இல்ல, லைன் termination substation லைன் எங்க வந்து முடியுதோ அந்த இடத்துல வந்து சப்ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க. அது லைன் டெர்மினேஷன் சப்ஸ்டேஷன். ஸோ இது பஸ் சைடு பேஸ் என்ட்ரி. அது ஏதாவது பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகுதுல்ல, லைன் என்ட்ரி ஆகிற இடம் இது 2 சர்க்யூட் பண்டில் கண்டக்டர் ஒரு ஸ்பேஸ்ல வந்து 2 கண்டக்டர் வச்சிருப்பாங்க. இது பண்டில் கண்டக்டர். line terminated the bus. இதோட லைன் வந்து இந்த இடத்துல வந்து டெர்மினேட் ஆகுது. ஓகே, இதெல்லாம் முடியுது. அகைன் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க இப்படி வந்து இது வழியா அப்படி வெளியே போகுது. இதான் சப்ஸ்டேஷன்ல இன்புட் அண்ட் அவுட்புட்ல we have termination. ஓகே, grounding. so next topic வந்து substation grounding. What is the purpose of grounding in substation? பேசாத ராஜேஷ். What is the purpose of grounding in substation? Grounding எதுக்கு பண்றோம்? protect the equipment plus human வந்து தெரியாம வந்து ஷார்ட்டா பிளேஸ் கை வச்சிட்டாங்கன்னா பாடியில ஃப்ளோ ஆகாம it grounded. That's purpose we go for grounding. மெயினா வந்து எர்த்திங் சொல்லுவாங்க.
For high voltage or medium voltage air insulator substation, the electromagnetic field which causes the static charge, a bar cable and conductors and by the atmospheric conditions. Static charge வந்து பார் கண்டக்டர்ல அது கண்டக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் கண்டிஷனை பொறுத்து டிஃபரெண்ட் சர்ஜில் வர்றப்ப ஏ சப்ஸ்டேஷன் ஹை வோல்டேஜ் ஆர் மீடியம் வோல்டேஜில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சப்ளை வந்து கட் பண்ணாலும் சம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டக்டர் ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அது எர்த் பண்ணுறதுக்கு தான் எர்த்திங் வச்சுருப்பாங்க. நீங்கள் சப்ளை கட் பண்ணிட்டாலும் சம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டக்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ எனி ஹியூமன் ஆர் எனி லைவ் கண்டக்டர் வந்து டச் ஆகிற கிரவுண்டில் தட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரவுண்ட் ஆகும். ஓகே, அதான் எர்த்திங் வச்சுப்பாங்க. Induce voltage at no live part of the insulation that create potential difference between metallic parts and the ground and also between different points to the front of the ground. அதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சப்ளை நோ லைவ் கண்டக்டர் லைவா இல்லாத கண்டக்டர்லையும் நீ சப்ளை கட் பண்ணீங்கன்னா சம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து வி ஹவ் டு கிரவுண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எனி பர்சன் வந்து டச் பண்ணுறாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு டேமேஜ் ஆகிடுவாங்க. ஓகே, தட்ஸ் ப்ராப்ளம். So similar situation can occur when fault between live part of the insulation and on live part. No live part. No live partல வந்து phase to air short circuit. Phase to air short circuitலாம் ஆச்சுன்னா நம்ம ஃபேஸ்ல இருக்க சப்ளை வந்து கிரவுண்டுக்கு போகும். ஓகேவா? அப்புறம் அந்த திஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிவன் ஆர்ஜின் ஆஃப் ஸ்டெப் பொட்டன்ஷியல் அண்ட் டச் பொட்டன்ஷியல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்டெப் பொட்டன்ஷியலா என்ன, டச் பொட்டன்ஷியலா என்ன? ஸ்டெப் பொட்டன்ஷியலா என்ன? நம்ம சப்ஸ்டேஷன்ல எப்படி வாக் பண்றோம், ஓகே, நடக்கிறோம், அதை பேஸ் பண்ணி ஸ்டெப் பொட்டன்ஷியல் வரும். டச் பொட்டன்ஷியல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்சுலேட்டிங் மெட்டீரியல் பர்டிகுலர் மெட்டீரியலையும் எக்யூப்மெண்டோட பாடியையும் கிரவுண்டையும் டச் பண்ண சொல்ல இருக்க பொட்டன்ஷியல். ஓகே, ரவுண்டுக்கும். ஓகே, அதை டச் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. அது எர்த்திங் வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங் வந்து டச் பொட்டன்ஷியல், ஸ்டெப் பொட்டன்ஷியல். ஓகே, எர்த் பண்றப்ப யூ ஹேவ் டு கன்சிடர் திஸ். ஓகே, or combination of both, that step potential and touch potential, or combination of both that can lead to circulation of an electric current through the human body. Okay, that touch potential, step potential தான் வந்து பாத்தீங்கன்னா decides the electric current flowing through our human body. Okay, that cause hazardous to the people. அதாவது touch potential, step potential வந்து பாத்தீங்கன்னா very very important. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா hazardous எதுவும் ஆகாம தடுக்கிறதுக்கு you have to know that touch potential and step potential அதை டிசைன் பண்ணுவாங்க. எர்த் மேட்னு சொல்லுவாங்க. அதை டிசைன் பண்றப்ப we can consider that step potential and touch potential. And main purpose of earthing purpose வந்தீங்கன்னா safety of living being around the vicinity of the substation by limiting the touch or step potential within the tolerable limit. So living beings வந்து பாத்தீங்கன்னா living beings all the living, okay, animals, parrot அதெல்லாம் வந்து வரல, animals, birds அதெல்லாம் வந்து living being தான். எல்லாத்துக்குமே வந்து we have to consider. Okay, human எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா touch and step potential வந்து we have to substation வந்து limit இருக்கும். Okay, touch and step potential within the tolerable limit. tolerable limit தான் இருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா ஹியூமன் வந்து ஏன்னா அசாடஸ் வந்து ஹேப்பன் ஆகும். ஓகே, ஸோ பீப்புள் பர்பஸ் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிஸ்டம் அண்டர் ஃபால்ட் கண்டிஷன். அதாவது ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ல என்னென்ன சப்ஸ்டேஷன்ல மோஸ்ட்லி எல்லா சிஸ்டமும் ப்ரொடெக்ஷன் சிஸ்டமா. சர்க்யூட் பிரேக்கர் வரும், ஐசோலேட்டர் வரும், ரிலே, இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் டிவைஸ். அதை வந்து எர்த்திங் சரியா பண்ணாம இருந்தீங்கன்னா
அந்த எக்யூப்மெண்ட்டே பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதாவது மெயின் பர்பஸ் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அண்டர் ஃபால்ட் கண்டிஷன். ஃபால்ட் கண்டிஷனில் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு we go proper earthing பண்ணிடணும். ஓகே, and discharge the over voltage from overhead ground wire or lightning mass of earth and providing ground path to surge arrestor. Discharging of over voltage. Discharging of over voltage பண்றதுக்கு earthing வந்து important. லைட்னிங் அரெஸ்டர் வச்சாலும் லைட்னிங் அரெஸ்டரோட ஒரு டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட் வர்றப்ப அந்த இதை வந்து கிரவுண்ட் ஆகணும். அப்போ அது ப்ராப்பர் எர்த்திங் பண்ணியிருந்தாதான் அந்த லைட்னிங் ஆர் சுவிட்சிங் சர்ஜிங்லாம் வந்துச்சுன்னா இட் கேன் பி கிரவுண்டட். Yes, for that we go have earthing. Okay, and provide the path for discharge the charge between phase and ground by means of earthing switch. ஐசோலேட்டர்ல we have earth switch வச்சிருப்பாங்க. ஐசோலேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா earthing switch இருக்கும். அது எதுக்குன்னா இப்ப லைவ் பார்ட்டியும் அன்லைவ் பார்ட்டியும் சப்ளை பண்றப்ப ஐசோலேட்டர் ஓவர் மாதிரி சப்ளை பண்ணிட்டோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்லைவ் பார்ட் எந்த சப்ளை இல்லாத போர்ஷனை வந்து கிரவுண்ட் பண்றதுக்கு we have earth switch. அதுக்கு வந்து எர்த்திங் கரெக்டா இருந்தாதான் எர்த் switch வந்து கனெக்ட் பண்றப்ப இட்ஸ் இன் த பர்டிகுலர் வோல்டேஜ் ஆர் கரண்ட் டு த கிரவுண்ட். ஓகே, and provide earth connection to structure and other non-current carrying metallic objects in substation. So மெயினா வந்து provide earth connection. Earth connection போடுறதுக்கு we have to structure and other non-current carrying material. அதாவது எக்யூப்மெண்ட்ல கரண்ட் கேரிங் இல்லாத பிளேஸ்லாம் வந்து எர்த் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து கரண்ட் கேரி பண்ணலையோ தட் பிளேஸ் கேன் பி எர்த் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் நான் கரண்ட் கேரிங் கண்டக்டர் பாடிலாம் இருக்குன்னா பாடி இன்சுலேட்டிங் மீடியம் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி கிரவுண்டட் எர்த் பண்ணியிருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, திஸ் த பர்பஸ் ஆஃப். ஸோ திஸ் இஸ் யுவர் வேரியஸ் எர்த்திங் பொட்டன்ஷியல். இது இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங்க இங்கே வந்து எர்த் பண்ணியிருக்காங்க. ராட் எர்த்திங், ரிமோட் எர்த்திங். ரிமோட் எர்த்திங் இஸ் ஹியூமன். ஓகேவா, இங்கே ரெண்டு நடுவில் இருக்குல்ல, ரெண்டு ஸ்டெப்புக்கு நடுவில் இருக்க வந்து ஸ்டெப் பொட்டன்ஷியல். ஓகேவா, இப்போ இது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ரெண்டு ஸ்டெப் இருக்குல்ல, ரெண்டு ஸ்டெப்புக்கு நடுவில் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து கிரவுண்டுக்கு கீழே தான் வந்து எர்த் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு நடுவில் இருக்கிறது வந்து ஸ்டெப் பொட்டன்ஷியல். ஹியூமன் ரெண்டு எக்யூப்மெண்ட்டுக்கு நடுவில் டச் பொட்டன்ஷியல். இந்த ரெண்டு இது ஒரு எக்யூப்மெண்ட் இது ஒரு எக்யூப்மெண்ட் ரெண்டை வந்து பாடி அப்படியா எக்யூப்மெண்டோட பாடி டச் பொட்டன்ஷியல். அப்படி இல்லை இதுவும் டச் பொட்டன்ஷியல். பாடியும் எர்த்தும் டச் ஆகுது. பாடி இந்த ரெண்டு பாடியும் இந்த எர்த்தோட டச் ஆகுது. இதெல்லாம் வந்து ஸ்டெப் பொட்டன்ஷியல் டச் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி சப்ஸ்டேஷன் ஆர் பவர் ஸ்டேஷன்ல இந்த ஸ்டெப் பொட்டன்ஷியல் டச் பொட்டன்ஷியல் கால்குலேட் எவ்வளோ கால்குலேட் பண்ணும். ஒவ்வொரு வோல்டேஜ் லெவலுக்கும் ஒரு ஸ்டெப் பொட்டன்ஷியல் டச் பொட்டன்ஷியல் வரும். ஸோ டிசைனிங் இருக்கு, நான் சொல்றேன் அப்புறம். ஆல்ரெடி நிறைய டிசைனிங் இருக்கு. ஓகே, ஸ்டெப் பொட்டன்ஷியல் டச் பொட்டன்ஷியலுக்கும் வி ஹேவ் டிசைன். அது டச் பொட்டன்ஷியல்னா இப்படி டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி இருந்தாலும் அது டச் பொட்டன்ஷியல் தான். ஓட்டி இப்போ டச் பண்ணாலும் டச் பண்ணி இந்த எல்லாமே வந்து டச் பொட்டன்ஷியல் தான். இப்போ இங்கே வந்து இந்த கண்டக்டருக்கும் இந்த கண்டக்டர் இந்த பாடிக்கும் டச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கிரவுண்ட் டச் ஆகுது. இது டச் பொட்டன்ஷியல். இது ஸ்டெப் பொட்டன்ஷியல். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஸ்டெப்புக்கும் ஃபர்ஸ்ட் லெக்கும் அடுத்த லெக்கும் உள்ள ஸ்டெப் எவ்வளோ இருக்கு அது ஸ்டெப் பொட்டன்ஷியல். நம்ம நார்மலாக நடக்கிறப்ப எந்த பாடியும் டச் பண்ணாதப்ப வர்றது வந்து ஸ்டெப் பொட்டன்ஷியல். இது வந்து டச் பொட்டன்ஷியல். டச் இது வந்து பாடி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். இது கிரவுண்ட் வந்து இன்னொரு பாயிண்ட். ஓகே, இதுவும் டச் பொட்டன்ஷியல். ஓகேவா, இதுவும் டச் பொட்டன்ஷியல் தான். டிரான்ஸ்ஃபார்மரை டச் பண்ணியிருக்காங்க பிளஸ் லெக் வந்து கிரவுண்ட்ல இருக்கு. இதுவும் டச் பொட்டன்ஷியல். இதுவும் டச் பொட்டன்ஷியல். மேல கண்டக்டர் போயிட்டு இருக்குன்னா கை தூக்குறீங்க வச்சுக்க, கை தூக்குனாலே அதுல இருந்து வந்து இங்கேயாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். கிரவுண்ட் இங்க டச் ஆகிறதுனால there is any current flow இருக்கும். கை தூக்குனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா
இந்த டச் பொட்டன்ஷியல் தான் பார்ப்பாங்க. டச் பொட்டன்ஷியலாக நம்ம எவ்வளோ ஒரு ஒரு 110 மீட்டர்ஸ் அது ஒரு 10 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கிற எக்யூப்மெண்ட் வந்து அந்த லைன் கீழே போனாலும் எந்த அஃபெக்டும் ஆகாது. ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக வந்து பெரிய டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் பார்த்துப்பீங்கல்ல, ரோட் சைடில் பெரிய பெரிய டவர்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் எந்த சப்ளையும் அந்த கிட்ட போனாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி வச்சுருப்பாங்க. இதுதான் டச் பொட்டன்ஷியல். ஓகே, கிரவுண்டு கனெக்ட் ஆகிடும், மேலே வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் போகும். ஸோ த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டச் பொட்டன்ஷியல் அண்ட் ஸ்டெப் பொட்டன்ஷியல். சப்ஸ்டேஷன் ஆர் எனி electrical appliances, step potential touch potential important. Okay, so human safety. Okay, human safety வந்து பாத்தீங்கன்னா current rating வந்து 1 milliamps இருந்ததுன்னா threshold of resistance வந்து பாத்தீங்கன்னா 1 milliamps வரைக்கும் effects of human evidence threshold தாங்கும். Okay, 1 to 6 milliamps வந்து let go current, கரண்ட் வந்து அலோவ் பண்ணும். ஓகே, 9 to 25 milliamps தான் பெயின் கிரியேட் பண்ணும். இந்த ஆம்ஸுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். 25 to 60 milliamps இருந்துச்சுன்னா மஸ்குலர் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் நடக்கும். 60லேருந்து 100 milliamps இருந்தா வெர்டிகுலர் ஃபிலிபிரேஷன். ஓகே, அது என்னன்னா வென்டிகுலர்னா என்ன தெரியும்ல? வென்டிகுலர்னா என்ன? ஹார்ட் பீட்ல வரும்ல, வென்டிகுலர், அது வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஒவ்வொரு கரண்ட்டுக்கும் வி ஹேவ் எஃபெக்ட். ஓகே, எஃபெக்ட் தான் நான் ஹியூமன், இது நோட் பண்ணிங்க, இம்பார்ட்டன்ட். எந்தெந்த கரண்ட் வந்து என்னென்ன எஃபெக்ட் வரும்ட்டு ஹியூமனுக்கு. 100 milliamps 1 amps ஒன்ஸ் 100 milliamps எவ்வளோ? 0.1 amps. Okay, 0.1 amps வந்தாலே will get affect the ventricular affect பண்ணும். So what are the needs of requirements of good substation equipments? Substation earthing, provide under and around the substation a surface of that shall be at a uniform potential and near zero or absolute earth potential as possible. So அதாவது அண்டர்னா சப்ஸ்டேஷனுக்கு பிலோ. ஓகே, அண்டர் கிரவுண்ட். ஓகே, அண்டர் த கிரவுண்ட் வந்து அண்டர் கிரவுண்ட் அண்ட் அரௌண்ட்னா சுத்தி. ஓகே, the substation surface shall be and uniform potential இருக்கும், ஜீரோ பொட்டன்ஷியலா இருக்கணும், பிளஸ் அப்சல்யூட் எர்த் பொட்டன்ஷியல். அந்த ஜீரோ பொட்டன்ஷியல்னா எர்த் பொட்டன்ஷியல் தான். எர்த்தோட பொட்டன்ஷியல் என்ன? ஜீரோ பொட்டன்ஷியல். எர்த்தோட பொட்டன்ஷியல் ஜீரோ தான், அதுதான் அப்சல்யூட். சம்டைம் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், சம் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்க பிளேஸ்லாம் வந்து எர்த்தோட பொட்டன்ஷியல் வந்து கம்மியாகும், கொஞ்சம் சம் வாட் வோல்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ it stabilize circuit potential with respect to the ground and limits the overall potential rise. So stabilize பண்ணுவாங்க circuit potential with respect to the ground and limits the overall potential rise. Okay, potential rise அது வந்து stabilize பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, எப்படி potential rise எப்படி reduce பண்ணலாம்? இடத்துல எர்த்திங் பண்ற இடத்துல என்ன பண்ணுவீங்க? பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து வாட்டர்லாம் பியூர் பண்ணுவாங்க. வாட்டர் வந்து ஊற்றுனீங்கன்னா ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் எர்த் பிளேட்ல வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் ஜீரோ பொட்டன்ஷியல் வரும். ஓகேவா? கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எர்த்துங்க பற்றி ரெடியூஸ் பண்ணுறது. ஓகே, த ப்ரொடெக்ட் லைஃப் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஓவர் வோல்டேஜ். ஆக்சுவலி எர்த்திங் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ப்ரொடெக்ட் த லைஃப் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், பிளஸ் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் த ஓவர் வோல்டேஜ். ப்ராப்பர்ட்டிஸ் தான் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஓவர் வோல்டேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எர்த்திங் பண்ணுறோம். அண்ட் ப்ரொவைட் லோ இம்பிடன்ஸ் பாத் டு ஃபால்ட் கரண்ட் to ensure promote and consistent operation of protective device during the ground fault. Ground fault வருதுன்னா என்ன ஃபால்ட் வரும்? phase to ground fault, phase to ground fault, 3 phase to ground fault. அதெல்லாம் வந்துச்சுன்னா கிரவுண்டுக்கும் ஃபேஸுக்கும் இருக்கிற ஃபால்ட், எக்யூப்மெண்ட் ஃபேஸுக்கும். ஓகே, லைவ் கண்டக்டருக்கும் கிரவுண்டுக்கும் வர
டைம்ல வர வந்து ஃபால்ட் வந்து கிரவுண்ட் ஃபால்ட் சொல்லுவாங்க, எர்த் ஃபால்ட் ஆர் கிரவுண்ட் ஃபால்ட் சொல்லுவாங்க. லோ இம்பிடன்ஸ் பாத் தான் மெயின்டைன் பண்ணும். லோ இம்பிடன்ஸ் பாத் இருந்தாதான் இப்போ ஹியூமன் யாராவது டச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பாடியை, ஃபால்ட் ஆயிடுச்சு. இப்போ ஹியூமன் டச் பண்ணாங்கன்னா ஹியூமன்ல ஃப்ளோ ஆகாம எர்த்திங்ல ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? தட்ஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் low impedance path. Low impedance for to the fault current ke low impedance path. Okay, to ensure promote the consistent operation of protective device. இது consistent operation of protective device வந்து ground fault லாம் வந்துச்சுன்னா பண்ணும். Okay, and it keeps the maximum voltage gradient along the surface inside and around the substation within safe limits during ground fault. So maximize the gradient, maximize the voltage gradient along the surface inside around the substation. Maximum voltage gradient, maximum voltage வந்து allow பண்ற மாதிரி இருக்கும். Okay, அதாவது maximum voltage gradient வந்து substation earthing பண்ணீங்கன்னா that will be around inside the conduct earthing and outside around the substation. Safe limit during ground fault. Ground fault அப்புறம் சேஃபா சேஃபா கிரவுண்ட் பண்றதுக்கு we have used. அப்புறம் எர்த்திங் சிஸ்டம் அந்த சப்ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து எர்த்திங் கிரிட் ஆர் மேட், எர்த்திங் எலக்ட்ரோட், எர்த்திங் கண்டக்டர்ஸ், எர்த் கனெக்ஷன்ஸ். ஸோ இது வந்து மெயினா வந்து இதை வந்து மெயின் சிஸ்டம்ஸ். எர்த் மேட்னா எர்த்திங் சப்ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ஃபுல் சப்ஸ்டேஷனும் கிரிட் ஷேப்ல ரிப்ளேஸ் த எர்த்திங் மேட் போடுவாங்க. தட்ஸ் கால்ட் மேட், எர்த் மேட்னு சொல்லுவாங்க. எர்த்திங் எலக்ட்ரோட்ஸ் வந்து எர்த் பண்றதுக்கு we have earthing electrodes. earthing conductors, earthing electrodes எங்க யூஸ் பண்ணுவாங்க? மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோட் வச்சிருப்பாங்க. எலக்ட்ரோட்னா ஒரு டியூப், ஓகே, பைப் இருக்கும், அதை கிரவுண்ட் பண்ணிருப்பாங்க. எல்லா எக்யூப்மெண்டோட எர்த் பாயிண்ட எடுத்து அந்த பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரோட்ல கொடுத்துருப்பாங்க. எர்த்திங் எலக்ட்ரோட். எர்த்திங் கண்டக்டர்ஸ், எர்த் பண்றது கண்டக்டர்ஸ் we can use. ஓகே, that's the earthing conductor. அப்புறம் எர்த் கனெக்ஷன்ஸ், எர்த்தை கனெக்ட் பண்றதுக்கு we have use வெல்டிங், அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட்லாம் போடுவாங்க. எர்த் ராடுக்கும் ஒயர், எர்த் ராடுக்கும் எர்த் எலக்ட்ரோடுக்கும் எர்த் கிரிட்டுக்கும் வந்து ஜாயின் போடுவாங்க, அது எர்த்திங் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எர்த்திங் சிஸ்டம் வந்து சப்ஸ்டேஷன்ல இந்த 4 மெத்தட்ல பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எர்த்திங் கிரிட் ஆர் மேட், and earthing electrodes, earthing conductors, and earth connections. இது நோட் பண்ணீங்க, earthing system in substation. So earth mat. So இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிட் போட்டிருக்காங்கல்ல, கிரிட்டா இங்க வந்து substation layout. So இது வந்து பாருங்க ஸ்மால் கிரிட்டா இருக்கா, under the ground around 600 mm, 600 centimeter, 600 centimeterல ground at the earth mat பண்ணிப்பாங்க. இதுதான் earth mat. Solid metallic plate or system for closely spaced bar conductor that are connected to often placed in the shallow depth above the ground grid, elsewhere at the earth surfaceல வந்து கிரிட் பண்ணிருப்பாங்க. இதுதான் கிரிட். ஓகே, இங்க பண்ணிருக்காங்க பாருங்க, கிரிட்டா. ஓகே, ஃபுல்லா சப்ஸ்டேஷன் ஃபுல்லா வந்து அந்த கிரிட் போட்டிருப்பாங்க. In order to obtain the exact protection measure minimizing the danger of the exposure to high step touch voltage in critical operating area or place that are frequently used by people. அது எந்த பிளேஸ்லாம் வந்து அதிகமா பீப்புள் யூஸ் பண்றாங்களோ அதெல்லாம் ஸ்டெப் அண்ட் டச் பொட்டன்ஷியல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பீப்புள் வந்து அடிக்கடி போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க சப்ஸ்டேஷனுக்குள்ள, அந்த இடத்துல ஸ்டெப் பொட்டன்ஷியல் அண்ட் டச் பொட்டன்ஷியல் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபார் தட் இந்த கிரவுண்ட் ராட் வந்து டிசைன் பண்ணுவாங்க, எவ்வளவு ஸ்டெப் பொட்டன்ஷியல் வருது, எவ்வளவு டச் பொட்டன்ஷியல், டிசைனிங்கே இருக்கு.
எவ்வளோ கிரிட்டோட வித்து வரணும் ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 5 mm ஸ்கொயர் எவ்வளோ வரணும் 3 மீட்டர் 3 மீட்டர் வரணுமா 1.5 மீட்டர் 1.5 மீட்டர் அது வந்து பேஸ்ட் ஆன் த வோல்டேஜ் ப்ளஸ் அதர் கன்சிடரேஷன்லாம் கன்சிடர் பண்ணிட்டு கரண்ட் வோல்டேஜ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு we can design the strip potential and touch potential. Okay, interconnection of horizontal vertical electrodes. ஸோ எர்த் மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் எலக்ட்ரோட் வெர்டிக்கல் எலக்ட்ரோட்ஸ்லாம் இருந்துன்னா அதை இன்டர்கனெக்ட் பண்ணுறதுக்கு we can use earth mat. Vertical electrodes are the dissipation of fault current into the ground. Vertical electrode என்ன பண்ணோம்னா dissipation of fault current into the ground. வெர்டிக்கலா இருக்குது இப்படி போட்டிருப்பாங்க ஸ்டைல்ஸ் இருக்குல்ல டைல்ஸ் எப்படி போட்டிருக்காங்க அதே மாதிரி கிரவுண்ட் கண்டர்ல வந்து எர்த் ராட் போட்டிருப்பாங்க கிரேட்டா. ஓகேவா, அது வெர்டிக்கலா இருந்தா இதுல இருந்து வெர்டிக்கலா எடுத்துப்பாங்க. ஹரிசாண்டலா இப்படி ஹரிசாண்டல் போகும். ஓகே, அது வெர்டிக்கல் எலக்ட்ரோட் வந்து ஃபால்ட் காரணம் டிசிபேட் பண்றதுக்கு we can கிரவுண்டுக்கு அது வந்து வெர்டிக்கல். and horizontal electrodes are light to support the suppression on the danger touch and strip potential which are generated due to heavy fault current. அதாவது ஹரிசாண்டல் எலக்ட்ரோட் என்ன பண்ணும்னா ஸ்டெப் அண்ட் டச் பொட்டன்ஷியல்ல வந்து ஹெவி ஃபால்ட் கரண்ட் வந்தப்போ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு we have horizontal ராட். ஓகே, ஹரிசாண்டல் எலக்ட்ரோட். ஓகே, ஹரிசாண்டல் எலக்ட்ரோட் வச்சிருப்பாங்க. எர்த் மேட்ல இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ எழுதிங்க இது எர்த் மேட் எழுதிங்க. சப்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் மேட்டுக்கு எலக்ட்ரோட் எர்த் மேட் கனெக்டர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் மேட்டுக்கு தேவைப்படுறது. ஸோ ஆஃப்டர் திஸ் ஆர் கிரேட். ஓகே, ஸோ திஸ் ஆர் கிரேட். ஓகே, இது அப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஆஃப்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எர்த் மேட் crushed gravels, அதாவது ஆஃப்டர் எர்த் மேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எர்த் மேட் crushed கிராவல்னா என்ன இது இருக்குல்ல கல். ஓகே, கிராவல் சொல்லுவாங்கல்ல கல். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 5000 ohms ஆர் லைட் அபோவ் த ஹோல் மேட் ஏரியா. crushed கிராவல் வந்து மேட் போட்டு அது மேலே கிராவல் போடுவாங்க. ஹோல் ஏரியா 5000 ஓம் இருக்கிற அதோட ரெசிஸ்டிவிட்டி வந்து 5000 ஓம் இருக்கும் கிராவலோடது. இஸ் ப்ரொவைட் ஹை ரெசிஸ்டிவ் பாத் ஃபார் டேஞ்சரஸ் வோல்டேஜ் ஜெனரேட்டர் டச் ஸ்டெப் பொட்டன்ஷியல். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் வந்து ப்ரொவைட் த ஹை ரெசிஸ்டிவ் பாத்னா டேஞ்சருக்கு வந்து டேஞ்சர் பொட்டன்ஷியல் வித் இன் டர்ம்ஸ் ஆஃப் prevent the person from electric shock standing above the earth mat area. அதாவது அந்த எர்த் மேட் ஏரியாவுக்கு மேல நின்றுட்டு இருக்க ஹியூமன் பீப்புள் எலக்ட்ரிக் ஷாக் டச் அண்ட் ஸ்டெப் பொட்டன்ஷியல்னால வர எலக்ட்ரிக் ஷாக்ஸை அப்சர்வ் பண்றதுக்கு we have high resistive path வந்து கொடுத்துப்பாங்க. கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாத மாதிரி வச்சுப்பாங்க. ஓகேவா, ஹியூமன் வழியா ஃப்ளோ ஆகாம அதர் டியூ டு அந்த கண்டக்டர்ல மட்டும் ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே, ஹை ரெசிஸ்டிவ் பாத்தா இருக்கும் அந்த ஹியூமனுக்கு மட்டும், ஹியூமன் பர்சன் ஆர் ஹியூமன். ஓகே, இஸ் பரீட் ஹரிசாண்டல் அட் தி டெப்த் ஆஃப் அபவ் ½ மீட்டர். அது ½ மீட்டர் சொன்னல 600 சென்டிமீட்டர். 600 சென்டிமீட்டர் எவ்வளோ மீட்டர்ல 600 சென்டிமீட்டரா 600 இல்ல 60 மீட்டர். 60 மீட்டர்னா எவ்வளோ 60 சென்டிமீட்டர் அரௌண்ட் ½ மீட்டர். ½ மீட்டர்ல we have 600 mm. ஓகே, mm ல வச்சிருப்பாங்க. below the surface of the ground and ground rod are suitable points. ஸோ எர்த் மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பரி பண்ணி வச்சிருப்பாங்க in depth of ½ meters. ½ மீட்டர் டெப்த்ல சப்ஸ்டேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். ஓகே, லே அவுட். ஓகேவா, இதெல்லாம் வந்து எர்த் ராட் கிரவுண்ட் ராட் சொல்லுவாங்க. இந்த கிரவுண்ட் ராட் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் மேட் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, எழுதிங்க
a continuation of that previous ஓட continuation. நீங்க பாத்தீங்களா தெரியும். இதோ பாருங்க தெரியுதா? எர்த்மேட் எப்படி போட்டுருக்காங்க பாருங்க. சப்ஸ்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி எர்த்மேட் வந்து இங்க பரி பண்ணிடுவாங்க. பரீட் பண்ணிருப்பாங்க. பரீட்னா போச்சு வச்சுக்கிட்டு. ஓகே, வச்சிருவாங்க. ஒரு 6.5 மீட்டர் டெப்த்ல இட் வில் பரீட் பண்ணிடுவாங்க. பரீட் பண்ணிட்டு அது மாதிரி டிராவல் பண்ணிடுவாங்க. இப்போ ஹியூமன் யாரும் நடந்து போறாங்கன்னா அந்த சப்ஸ்டேஷன்ல அவங்களுக்கு வந்து ஹை ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். அது அது கிரவுண்ட் நம்ம பாடியில இருந்து அது கிரவுண்ட் ஃப்ளோ ஆகும். சச் ஆஸ் ஸ்டெப் பொட்டான்ஷியல் வந்து ஹை ரெசிஸ்டிவிட்டியா இருக்கும். ஸோ தட் ஹியூமன் வழியாக ஃப்ளோ ஆகாம ராட் வழியாக தான் ஃப்ளோ ஆகும். கவிவேந்தன்